பார்வதி, இப்போ நீ இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. நீ அவுட் ஹவுஸ்ல போயிரு. அம்மாவும் ஐஸ்வர்யம் பூஜை ரூம்ல இருந்து வெளியே வரட்டும். இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆமா, நீ ப்ரோ சொல்றதும் கரெக்டு தான். இப்போ நீங்க இங்க இருக்க வேண்டாம், அவுட் ஹவுஸ் போயிருங்க. பயப்படாம போ, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஐஸ்வர்யா, ஆண்டி, இன்னுமா அந்த செயினை சுத்தம் பண்ணிட்டு இருக்க? டாலர் எல்லாம் ஓபன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. சரி சரி, சுத்தம் பண்ண வரைக்கும் போதும். போடா. தேங்க்ஸ் ஐசு. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு பாக்குறியா? அம்மா அமைதியா போகும்போதே தெரியுது நீ அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலன்னு. அதுக்காக தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஆமா ஐசு, டாலர்ல இருந்த ப்ரோ பார்வதியோட போட்டோ எடுத்துட்டியா? ஐஸ்வர்யா, நீ அருண் மேல கோவப்படாத. அவன் மேல எந்த தப்பும் இல்லை.
என்னை பற்றியும் பார்வதி பற்றியும் அருண் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சதுக்கு காரணம் நான் தான். பார்வதி விஷயத்தை நீ எப்படி எடுத்துக்க போற, என்ன ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. அதான் கொஞ்ச நாளைக்கு உனக்கு உண்மை தெரிய வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலான்னு அருண் கிட்ட நான் தான் சொன்னேன். நான் சொன்னதை தான் அருண் செஞ்சான். அவன் மேல எந்த தப்பும் இல்லை. இது வரைக்கும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலன்னு நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு. ஆனா அந்த டாலர்ல இந்த போட்டோவை எடுத்துட்டியா இல்லையா ஐசு, அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல. எனக்கு இப்ப பார்வதிய பார்க்கணும். பார்வதி கிட்ட நான் பேசணும். பார்வதிய வர சொல்லுங்க. பார்வதி எதுக்கு வர சொல்ற? அத நான் பார்வதி கிட்ட சொல்லிக்கிறேன். பார்வதி ஐஸ்வர்யா அம்மா, என் மேல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட உண்மையை மறைச்சது தப்புதான். எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். அதுக்காக பேசாம மட்டும் இருந்துடாதீங்கம்மா. என்கிட்ட பேசுங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆமா ஐசு, நானே உங்ககிட்ட உண்மையை சொல்லாத போது பார்வதியால மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அவங்க மேல எந்த தப்புமே இல்லை ஐசு, புரிஞ்சுக்கோ. நீ எங்க குடும்பத்தோட 2வது மருமக. உன்னோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். உன் கோவத்தெல்லாம் விட்டு தள்ளிட்டு நீ பார்வதி நம்ம குடும்பத்தோட மூத்த மருமகளை ஏத்துக்கணும். நான் ஏத்துக்கிட்டா மட்டும் போதுமா ஆதி? ஆண்டியும் அங்கிளும் ஏத்துக்க வேண்டாமா? எங்க கல்யாண விஷயம் ஏற்கனவே அப்பாவுக்கு தெரியும். அவர் பார்வதியை மூத்த மருமகளை ஏத்துக்கிட்டாரு. ஐசு, நீயும் ஏத்துக்கிட்டீன்னா நான், அப்பா, ப்ரோ எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்திடலாம். அது எப்படி முடியும்? ஆண்டி தான் ஏற்கனவே மித்ராவை மூத்த மருமகளா வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்களே. அவங்க எப்படி பார்வதிய மருமகளா ஏத்துப்பாங்க? மித்ரா யாருன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா அம்மா மட்டும் இல்ல, நீ கூட அவளை ஏத்துக்க மாட்ட. மித்ரா நந்தினியோட தங்கச்சி. என்ன ஆதி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? அந்த நந்தினி நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் அவள் தங்கச்சியை அனுப்பி வச்சிருக்கா. இந்த உண்மை அம்மாவுக்கு தெரியாது. மித்ரா பற்றின ஆதாரம் தான் என் கைக்கு கிடச்சிது, ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஆதாரங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். அந்த ஆதாரம்லாம் திரும்ப கிடச்சா மித்ரா பற்றின உண்மையெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அந்த மித்ராவை அம்மா மூத்த மருமகளை செலக்ட் பண்ணது காரணமே அவளோட ஜாதகம் தான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது மித்ராவோட ஜாதகமே இல்லை. அந்த ஜாதகம் பார்வதியோடது. பார்வதியோட ஜாதகத்தை தான் தன்னோட ஜாதகம் சொல்லி அவள் அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. அதனால மித்ரா ஒரு நாள் கூட இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா ஆகவே முடியாது. பார்வதி தான் மூத்த மருமக. உன் கோபத்தை விட்டுட்டு பார்வதி கிட்ட பேச ஐசு. ஆதிக்கு பொண்ணு கொடுக்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு நிக்கிறாங்க. பெரிய இடத்து பொண்ணுங்க எல்லாம் ஆதிய கல்யாணம் பண்ணிக்க நீ நானு ரெடியா இருக்காங்க.
ஆனா ஆதி அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்காருன்னா அதுக்கு காரணம் லவ். ஆதி உன் கழுத்துல தாலி கட்டினது இருக்கட்டும், நீ எப்படி ஒத்துக்கிட்ட? ஆதிக்கு எந்த விதத்துல நீ பொருத்தமா இருப்ப? படிப்புலயும் அந்தஸ்துலயுமா இல்ல குடும்பத்திலயும் கௌரவத்திலயுமா? இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஐஸ்வர்யா, நீங்க கோவப்படாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்கேன். கேக்குறேன்ல, சொல்லு பார்வதி. பெரியயாவுக்கு நான் எந்த விதத்திலயும் பொருத்தம் இல்லாதவதான். அம்மா என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கதான். அதனால நான் பெரியயா விட்டு விலகி போயிடுறேன். தயவு செஞ்சு எங்க கல்யாண விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி அம்மா மகனுக்கு நடுவுல பிரிவை உண்டாக்கிடாதீங்கம்மா. என்ன பார்வதி, பயந்துட்டியா? நான் பழைய ஐஸ்வர்யாவா இருந்திருந்தா இப்படிதான் நடந்திருப்பேன். இப்ப நான் பழைய ஐஸ்வர்யா இல்ல பார்வதி. நான் இன்னைக்கு இந்த வீட்ல மருமகளா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். அதனாலதான் நான் உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நீ எனக்கு சகோதரி ஸ்தானத்துல உறவா வரும்போது நான் மாட்டேன்னு சொல்வேனா பார்வதி? ஐஸ்வர்யா அம்மா, என்ன நடக்குது அங்க? இந்த விஷயம் வீட்ல வேற யாருக்காவது தெரியுமா? பட்டம்மாக்கு மட்டும் தெரியும். ஓ, என்ன பண்றாளுங்க இவளுங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. எதுக்கு சந்தோஷமா இருக்காளுங்கன்னு தான் தெரியல. இப்படி இருக்க கூடாது. பாத்துக்கிறேன். ஹலோ ஆண்டி, குட் மார்னிங். நமக்கு இது குட் மார்னிங் இல்லை நந்தினி, பேட் மார்னிங். என்னாச்சு ஆண்டி, ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஃபீல் பண்ணாம வேற என்ன பண்றது? ஐஸ்வர்யா விஷயத்துல எது நடக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த ஐஸ்வர்யாவும் இந்த சமையல்காரியும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அது நமக்கு பிரச்சனையா போயிடும். அதுக்கு முதல்ல அவங்க 2 பேரையும் சேராம பாத்துக்கணும். அந்த சமையல்காரிய பத்தி ஒரு தப்பான எண்ணத்தை ஐஸ்வர்யா மனசுல விதைக்கணும். அப்படி பெருசா பிளான் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மொத்த பிளான்லயும் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் 1 லாரி மண்ணை கொட்டிட்டாங்க. அந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. எதை வச்சு ஆண்டி அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நேத்து யதார்த்தமா கார்டன் பக்கம் போயிருந்தேன். அங்க அங்க கார்டன்ல அந்த 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல நந்தினி. ஆனா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னாங்களே, அத பார்த்தப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் இனிமே அவங்க பிரிய முடியாதபடி சேர்த்து வச்சிருச்சுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி.
அவங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. ம் என்ன வேணா இருக்கட்டும் நந்தினி, அதை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஆமா, இந்த கம்பெனியெல்லாம் ரெண்டா பிரிச்சு அது மூலமா நீ அகிலா குடும்பத்தையே பிரிக்கிறேன்னு சபதம் போட்டு அந்த பிளான் எல்லாம் சமையல்காரி சொதப்பி விட்டாளே, அதுக்கப்புறம் நீ ரொம்ப சைலண்ட் ஆயிட்ட. என்ன டயர்ட் ஆயிட்டியா? அகிலாண்டேஸ்வரியை பழிவாங்குற விஷயத்துல எனக்கு எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் அதுக்கு நான் டயர்ட் ஆக மாட்டேன் ஆண்டி. ஃபீனிங்ஸ் பறவை மாதிரி நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். இத்தனை நாளா அகிலாண்டேஸ்வரியை விட்டு நான் தள்ளி இருந்ததே அவங்க நிம்மதியை கெடுக்க நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ யூனியன் செக்ரட்டரியா அகிலா பக்கத்துல அகிலா கூடவே இருக்க போறேன். அவங்கள நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? கரெக்ட் நந்தினி, நான் இதை மறந்தே போயிட்டேன் பார். எலெக்ஷன்ல நீ அகிலாவை எதிர்த்து செக்ரட்டரியா வந்த பாத்தியா, அது உண்மையிலேயே பெரிய விஷயம் நந்தினி. இனிமே அகிலா விஷயத்துல உனக்கு தொடர் வெற்றிதான். இனி யூனியன் விஷயத்துல எந்த விஷயத்துக்கும் சம்மதமோ என்னோட கையெழுத்து முக்கியம். அதனால யூனியன்ல அகிலாவுக்கு நான் பெரிய தலைவலியா இருக்க போறேன். அகிலாவோட நிம்மதியை கெடுக்க போறேன். அதே மாதிரி வீட்லயும் அகிலா நிம்மதியா இருக்கவே கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க நந்தினி? குடும்பத்துல சூறாவளியை ஏற்படுத்த அகிலாவோட நிம்மதியை கெடுக்க ஒரு தென்றலை நான் வீட்டுக்குள்ள அனுப்ப போறேன் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? பிளேபாய் அருணோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் சைலஜா இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சைலஜா கையில குழந்தையோட வீட்டுக்கு வருவான். சூப்பர் நந்தினி, கலக்கிட்ட. பிளான் என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நீ மறந்துரு, நான் பாத்துக்கிறேன். அருண் சைலஜா நெருக்கமா இருக்கிற பழைய போட்டோவை நான் இப்போ உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க சைலஜாவை பாத்துக்கோங்க. நீ போட்டோ அனுப்பி வை. போட்டோ வந்துச்சு. இது போதுமே. ஐஸ்வர்யா, நீ தெளிவா இருக்கிறதுனால தானே இந்த கூட்டணி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இனி இருக்குடி உனக்கு. ஐஸ்வர்யா கிட்ட நான் இவ்வளோ பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கல. நான் கூட ஐஸ்வர்யா அம்மாவை நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். பழசெல்லாம் மறந்து அவங்க என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாலும் குடும்பத்தோட மூத்த மருமகளா ஏத்துப்பாங்களான்னு சந்தேகம் இருந்தது. ஆனா எந்தவித ஈகோவும் இல்லாம அவங்க எனக்கு சகோதரி ஸ்தானத்தை கொடுத்தது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மாமா. ஐஸ்வர்யா உன்னை மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டதுல இருந்து இந்த வீட்டில் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆதரவு அதிகமாயிட்டே போகுது. இப்போ மனசுல இருக்க பயம்லாம் போயிடுச்சா? சந்தோஷம் தானே? ஐஸ்வர்யா அம்மா என்னை ஏத்துக்கிட்டது சந்தோஷம்தான் மாமா. ஆனா என்னோட முழு சந்தோஷம்லாம் அகிலாமா என்ன மருமகளா ஏத்துக்கணும். அகிலாமா என்ன மருமகளா ஏத்துக்கலன்னா மத்த யார் என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாலும் அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் மாமா. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. கவலைப்படாம தைரியமா இரு. நிச்சயமா அம்மா உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. நீங்க கொடுக்கற இந்த நம்பிக்கையில தான் என் உடம்புல இன்னும் உயிர் ஓடிட்டு இருக்கு மாமா. அம்மா கையால் எடுத்து கொடுத்த தாலியை தான் நான் உன்னோட கழுத்தில் கட்டியிருக்கேன். அந்த தாலிக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த தாலியோட சக்தி அம்மா மனசை மாற்றி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்ந்து வாழ வைக்கும்.